இந்நாள் நடந்து போயிட்டு இருக்க இடத்துல அந்நியவனா இருந்தாலும் கோடு மாதிரி பிரிஞ்சிருந்தாலும் அதில் காலை வைக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு ஆசை. அதனால ஒரு கையில மட்டும் வாட்ச் கட்டாம 2 கையிலையும் வாட்ச் கட்டியிருக்காரு. ஒரு நாள் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வெளியே போயிருக்கும் போது அவங்களோட பேக்ல ஃபுல்லா குப்பை மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா அடுக்கி வச்சிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல இவர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு ஒரே ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு அவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து ஒரே ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் தெரியுது அவங்கள பாக்குறதுக்காக ஒரு சைக்காட்டிஸ்ட் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அதுல ஒருத்தர் யாரை பார்த்தாலும் மிடில் ஃபிங்கர் காட்டிட்டே இருக்காரு. ஒரு அம்மா ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்க சொன்னதை திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைக்காட்டிஸ்ட் வந்துட்டு அந்த ஆளை நடக்க சொல்றாங்க. அவருமே நேரா நடந்துட்டு இருக்காங்க. பார்த்தா தானே உனக்கு பிரச்சனை, உன் கண்ணை கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு கண்ணை கட்டி விட்டு நடக்க வச்சிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே நேரம் நடக்காம அந்த ஒரு கோட்ல தான் அவர் நடந்துட்டு இருக்காரு. இவ்வளவுதான், இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு பயந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரோட கண்ணை திறந்து விட்டுறாங்க. அந்த ஒரு கோட்டு மேல நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவர் ஓடி போய் ஒருத்தர் மேல உட்காந்துக்கிறாரு. இவர் லோக்கல்னா லோக்கலுக்கு தூக்கலுங்கிற மாதிரி ஒரு அம்மா வந்து நின்றுட்டு இருக்கு. ஒரு அம்மா எந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே ரொம்ப சுத்தம் எதிர்பார்ப்பாங்க. கையை கழுவுறதுன்னு ஒரு நாளைக்கு 100 தடவை கழுவிட்டு இருக்காங்க. போனா அவங்க வேலைக்கெல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க தொடர விஷயம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி அவங்க வாழ்க்கை ஓடிடுச்சு. இந்த மாதிரி வித்தியாசமான நோய் உங்களுக்கு இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்குன்னா அவங்க பேரை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.